அனைவருக்கும் வணக்கம். டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கான ரிசல்ட் எப்பொழுது வரும் அப்படின்னு சொல்லி காத்துட்ருப்பீங்க. உங்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டெட் ரிசல்ட் எப்போ, அந்த தேதி எப்போ இருந்து டெட் ரிலீஸ் ஆகும் அஃபிஷியலாக அப்படின்னு சொல்லி அந்த தகவலை பார்க்குறதுக்கு முன்னாடி கூடுதலான ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இருக்குது, அதை பார்த்தலாம். ஸோ ஜனவரி 6ஆம் தேதி முதல் கால வரையற்ற ஒரு போராட்டத்தில் ஈடுபட போகிறாங்க. யார் அப்படின்னாக்கா அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கத்தினர் அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஜாக்டோ அமைப்பு நேரடியாக போயிட்டு அமைச்சரிடம் ஒரு டிஸ்கஷனை போட்டாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒரு பெரிய டிஸ்கஷன் நடந்துச்சு. ஸோ அதில் அந்த பேச்சுவார்த்தையில் பெருசாக எந்தவித முன்னேற்றமும் இல்லை. அந்த அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கேட்ட அந்த 10 அம்ச கோரிக்கைகளை முன் வச்சுருந்தாங்க. அந்த கோரிக்கைகளை எதுவும் கண்டுகொள்ளவில்லை. ஸோ அது ஒரு திருப்திகரமான இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியாச்சு. அதனால் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இப்போ இருக்குது. ஸோ இந்த நிலையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கத்தினர் இந்த 6ஆம் தேதியிலிருந்து தொடர் போராட்டத்துக்கு கால வரையற்ற தொடர் போராட்டத்தில் ஈடுபட போகிறதா சொல்லியிருக்கிற அதே சூழ்நிலையில் அந்த 10 அம்ச கோரிக்கையில் மிக முக்கியமான கோரிக்கைகள் ஒன்று என்ன அப்படின்னாக்கா, அரசு ஊழியர்கள் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம். அதில் பாருங்கள், அரசு துறைகளில் காலியாக உள்ள லட்சக்கணக்கான பணியிடங்களை நிரப்புவது, அதுவும் ஒரு கோரிக்கை. டீச்சர்ஸ் ஆகட்டும், அதாவது டிஎன்பிஎஸ்சி மூலமாகட்டும், அரசு துறைகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுடைய காலி பணியிடங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. அதையும் ஃபில் பண்ணணும் அப்படின்றத ஒரு முக்கியமான கோரிக்கை முன் வச்சுருக்காங்க. ஸோ இதற்கு உடனடியாக அமைச்சர் ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு. அமைச்சர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பேச்சுவார்த்தையில் உடன்படலை, அதனால் போராட்டம் அறிவிச்சிட்டாங்க. ஆனாலும் அமைச்சர் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. இப்போதைக்கு காம்ப்ரமைஸ் பண்ண முடியல அப்படின்னாலும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பாருங்கள். நல்ல செய்தி வரும் 6ஆம் தேதிக்கு முன்னாடி. நீங்கள் 6ஆம் தேதி போராட்டம் ஸ்டார்ட் பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6ஆம் தேதிக்கு முன்னதாக ஒரு நல்ல செய்தி வரும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கோரிக்கைகள் நிறைவேற்ற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற தகவலும் இருக்குது. ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு எதுக்காக பயன்படும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி இப்போ டெட் எழுதிட்டு டெட் பேப்பர் இப்போ 1 மற்றும் பேப்பர் 2 ரிசல்ட்டுக்காக காத்துட்ருக்கீங்க. இந்த ரிசல்ட்டுக்கு பிறகு உங்களுக்கான அடுத்த கட்ட வேலைவாய்ப்பு அறிவிப்பு இப்போ 2025 பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு பிடிபிஆர்டி வந்திருக்கணும். ஸோ அதில் இருக்குது, பிஆர்டி இருக்குது, ஆல்ரெடி உங்களுக்கு இருக்குது. பிடிபிஆர்டி எக்ஸாம்ஸ் இந்த 25 ஆனுவல் பிளானரில் இருக்குது. ஆனால் கண்டக்ட் பண்ணவும் மாட்டாங்க. அதே மாதிரி அந்த பிடிபிஆர்டியை பொறுத்தவரை ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. ஜூன், ஜூலையில் தான் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது எலெக்ஷனுக்கு பிறகு மே, ஜூன், ஜூலையில் தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பிடிபிஆர்டி எக்ஸாம்ஸு. ஸோ அதனால் டெட் பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னாக்கா, ஜனவரி மாதம் இந்த பேச்சுவார்த்தை இதெல்லாம் போக ஆல்ரெடி இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் எவ்வளோ தெரியுமா? டெட் பேப்பர் 2க்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1200க்கும் மேற்பட்ட போஸ்டிங்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி 2025 ஆனுவல் பிளானில் கொடுத்துருக்கக்கூடிய வேக்கன்சி இவ்வளோ இருக்குது. ஸோ இந்த வேக்கன்சி மேலும் கூட வாய்ப்புகள் இருக்குது, காலி பணிகள் நிரப்போது. அதே மாதிரி மே மாதம் இந்த ஆண்டு எவ்வளோ பேர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறாங்கன்றதை பொறுத்து ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் புதிய வேக்கன்சி ஆட் ஆகும், ரைட்டா? ஸோ அந்த அடிப்படையில் கண்டிப்பாக இதை விட கூடுதல் பணியிடங்கள் இருக்கும். 2 முக்கியமான விஷயங்கள். ஒவ்வொரு ஆண்டும் இயர்லி வைஸ் ஆண்டு வாரியாக கூடக்கூடிய வேக்கன்சி ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா, பழைய வேக்கன்சி இருக்கக்கூடிய வேக்கன்சியை காலி பணியிடங்கள் நிரப்பணும், லட்சக்கணக்கான வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன தான் வேக்கன்சி இல்லை அப்படின்னு சொல்லி திரும்ப சொன்னாலும் அதை மறைக்க முடியாது. அரசு ஊழியர் சங்கங்கள் தொடர் கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. நல்லதே நடக்கும் நம்பலாம். அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்துடலாம். இப்போ டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2க்கான ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த டெட் எக்ஸாம்ஸை பொறுத்தவரை பார்க்கும்போது ரிசல்ட் எப்பொழுது வரும், எல்லாருமே எதிர்பார்த்தது என்ன அப்படின்னாக்க, இந்த டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தோம். 20ஆம் தேதி ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக 20ஆம் தேதி ரிசல்ட் வரலை. அடுத்த கட்டமாக இந்த மந்த் எண்டுக்குள்ளே ஆச்சு வருமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போட காத்துட்ருக்கோம். இந்த டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2க்கான ரிசல்ட்டு 1 மாதத்திற்குள்ளே வெளியிட போகிறதா டிஆர்பி தரப்பு அறிவிச்சிருந்தது, குறிப்பிடத்தக்க விஷயம். அதே மாதிரி டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 ரிசல்ட்டு உடனடியாக ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னாக்க இந்த உதாரணத்துக்கு சொல்லணுன்னாக்கா, இந்த பழங்குடியின நலப்பள்ளி உட்பட நிறைய பள்ளிகளில் பார்த்திங்க அப்படின்னாக்கா தற்காலிக ஆசிரியர் கூட நியமிக்கப்படாத சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி என்சிஆர்டி விதிமுறைகள் படி டெட் பாஸ் பண்ணவங்க தான் தனியார் துறையிலும் ஆசிரியராக வேலை செய்யணும் அப்படின்ற
விதிமுறைகளை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு பள்ளிகளில் டெம்பரரி ஸ்டாஃப்ஸ், அதாவது தற்காலிக அடிப்படையில் போஸ்டிங்கும் டெட் அவசியம் என்பதனால் நிறைய பள்ளிகளில் ஆசிரியர் இல்லாத சிக்கல் இருந்து கொண்டிருக்கிறது. இதை தீர்க்க உடனடியாக இந்த டெட்டு ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி எல்லாருடைய கோரிக்கையும் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னாக்கா 75 மார்க்ஸ் டெட்டு பாஸ் மார்க் வந்து 75 எடுத்தால் பாஸ் பண்ணுற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. அரசு இது சம்மந்தப்பட்ட பரிசீலனையில் இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. இது சம்மந்தப்பட்ட அப்டேட்டும் வரும். இந்த அப்டேட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரில. ரிசல்ட் வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்துடும். கிறிஸ்மஸுக்கு பிறகு நீங்கள் ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி.